ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தினத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட செங்கோட்டையன் தாவேக்கால போயிட்டு இணைவாரா இணைய மாட்டாரா, ரொம்ப குழப்பமா இருக்கு. எதனா ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க அப்படின்னு செய்தியாளர்களும் விடாப்பிடியா அவர் பின்னாடியே துறக்கத்திட்டே இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இந்த மனுஷன் ஒத்த வார்த்தை சொல்லல. ஆமா நான் போய் தாவேக்கால சேர போறேன், இல்லப்பா நான் தாவேக்கால போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லப்பா, ஆமா இல்ல எதனா ஒண்ணு சொல்லணும்ல. ஈரோடுல இருந்து அங்கேயும் அவரை பின்தொடர்றாங்க, அங்கேயும் ஒரு பதில் சொல்ல. சென்னை விமான நிலையத்துக்கு வராரு, இங்க இருக்கிற செய்தியாளர்களும் பின்தொடர்றாங்க, எந்த ஒரு பதிலும் இல்ல. யாருக்குமே எதுவுமே சொல்லாம சைலண்டா போயிட்டு என்ன பண்ணிட்டாப்புல மனுஷன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணும் செங்கோட்டையன்? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதிமுகல இருந்து விலக்கி வைக்கப்பட்டாரு, எந்த கட்சியில போய் சேர மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாரு. ஆனா ஏன் எம்எல்ஏ பதவி போய் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குல்ல. எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்ட பிறகுதான் ஒரு கட்சியில போய் சேர முடியும். அப்படி இல்லைன்னா கட்சி தாவல் தடை சட்டம் அதை என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சு அவரு விசாரணைக்கு உட்படுத்து அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனைகள் இது பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டத்துல உட்பட்டு இருக்கணும். சோ அதனால ஒரு கட்சியில போய் சேர போறேன் அப்படின்னா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தான் போய் சேரணும். ஏன்னா மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ, ஓபிஎஸ் டீம்ல இருந்தார். திமுக போய் இணைஞ்சாரு, இணைஞ்ச கையோட என்ன பண்ணிட்டாரு, சாயந்தரம் ராஜினாமா பண்ணிட்டாரு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. சோ இந்த மாதிரி அவங்க சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு. இப்ப இதே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒற்றை குரலை எழுப்பினவர் செங்கோட்டையன் அவர்கள். அதனால செங்கோட்டையனை விலைக்குதான் வச்சாரு, அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கல, விலைக்குதான் வச்சாரு. தேவர் ஜெயந்தியில சசிகலாவையோ ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் சந்தித்த செங்கோட்டையன் இந்த விஷயம் ரொம்ப பூதாகரமா கிளம்பும் பொழுது கட்சி ஒழுங்குக்கு இவரு முரண்பாடா செயல்பட்டு இருக்கிறாரு, அதனால இவரு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அதிரடியான ஒரு முடிவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். பண்ண உடனே அதிமுகவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சி அலுவலகத்துல கூட அந்த எம்எல்ஏ பதவி அப்படின்றத எடுக்காம இருந்தார். ஆனா இப்போ இங்க அதாவது சென்னையில இருந்து ஆழ்வார்பேட்டை அவர் வீட்டுல இருந்து தலைமைச் செயலகம் போகும்போது கூட அவர் கார்ல அதிமுக கொடி பறக்கவில்லையா? அது கொடி எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சி விட்டு நீக்கினாலும் அதே அதிமுக கொடி பறந்த கார்ல தான் இவர் போயிருந்தார். ஆனா இப்போ அந்த கொடி பறக்கல, இவர் என்ன பண்ணிருக்காரு, போய் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு. இதுல இருந்தே நல்லாவே தெரியுது இவரு ஏதோ ஒரு கட்சியில போய் சேர போறாரு, அதிமுகல இருக்க போறது இல்ல அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இப்ப இதே நீங்க ஓபிஎஸ் எடுத்துக்காங்களேன், ஓபிஎஸ் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கினாங்க. ஆனா இது வரைக்கும் மனுஷன் அதிமுகவின் எம்எல்ஏ அப்படின்னு தான் சைன் போட்டு இருக்கிறாரு. சட்டப்பேரவைக்குள்ள போகும்பொழுது அதிமுக எம்எல்ஏ நானு அப்படின்னு சொல்லிட்டு தான் சைன் போடுவாரு அந்த பதிவேட்டுல. சோ அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் இவர் எடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு இவர் மேல என்ன பண்ணிருக்கலாம், நம்பி இருக்கலாம். ஏன்னா இவர் அதிமுக இருந்து விலகினாலும் அதிமுக அப்படின்ற ஒரு பிராண்டோட இருக்கிறாருப்பா, ஓபிஎஸ் மாதிரியோ இல்ல கேசி பழனிசாமி மாதிரியோ இல்ல சசிகலா மாதிரியோ இவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். ஆனா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ற அளவுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் அப்படின்னா இவரு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் அரசல் புரசலாப்பட்டது. ஆனா உண்மையிலே தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர போறாரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல போயிட்டு செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தா அது செங்கோட்டையனுக்கு அழகு இல்ல, அவருடைய திறமைக்கும் அவருடைய ஆளுமைக்கும் தமிழக வெற்றி கழகம் தகுந்த இடம் இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நிறைய அரசியல் விமர்சனுடைய கருத்தும் அதுவா இருக்கு. ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம் இவர் அங்க போனா பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அங்க ஆளுக்கு பொதுச் செயலாளர். ஆதவர்ஜனாவை எடுத்துங்க, அவர் ஒரு பொதுச் செயலாளர். சிடி நிர்மல்குமார் எடுத்துக்கங்க, அவர் ஒரு பொதுச் செயலாளர். புஷியானந்த் ஒரு பொதுச் செயலாளர். ஐஆர்எஸ் ரிட்டையர் ஐஆர்எஸ் ஆபீசர் அருண்ராஜ் அவர் ஒரு பொதுச் செயலாளர். ஏகப்பட்ட பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு என்ன பொதுச் செயலாளர் பதவி தருவாங்க? கேள்வி இருக்குல்ல. புஷியானந்த் கழகத்துக்கு பொதுச் செயலாளர், ஆதவர்ஜனா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர், சிடி நிர்மல்குமார் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் பொதுச் செயலாளர், அருண்ராஜ் அவர்கள் கொள்கை பரப்பு செயலர். இவருக்கு என்ன பொதுச் செயலாளர் தருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விதான் இங்க ரொம்ப டிக்னிட்டியான ஒரு கேள்வியா இருக்கு. சோ எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில் இருந்தவர், இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த அமைச்சரவையில் இருந்து கரண்ட் எம்எல்ஏ, இப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு தற்குறி கூட்டத்துல போயிட்டு இவர் சேருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்க போய் ஒருவேளை இவர் சேர்ந்துட்டாருன்னா
இவரை தற்கூரியா தான் இருப்பாரு. ஏன்னா இப்பவே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பிராண்ட் இருக்கு, தற்கூரி கூட்டம். அந்த தலைவரை தற்கூரியா தான் இருக்கிறாங்க, தொண்டர்களும் தற்கூரியா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கு. சோ அதோட கூட போயிட்டு செங்கோட்டையன் போய் சேர்ந்தா செங்கோட்டையனும் ஒரு தற்கூரி ஆகலாம் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. அது சோ அதனால தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர மாட்டார். வேற எந்த கட்சியில போய் சேருவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பாஜக வலைய வீசின்னு இருக்கு. தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்க, நாங்க செங்கோட்டையை பிடிச்சது போல இங்க ஜார்ஜ் கோட்டையை நாங்க பிடிப்போம் அப்படின்னு பொடி வச்சு பேசுறாங்க. ஒருவேளை பாஜக கூட இவர் இணக்கமா இருக்கிறதுனால பாஜக பக்கம் போறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனால் இங்க செங்கோட்டையனுடைய மாஸ்டர் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரே தொகுதியில அதிகப்படியான ஒரு வெற்றியை கண்ட ஒரு கேண்டிடேட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக அரசியலே சரி, ஒரே தொகுதியில அதிகமா நீங்க வெற்றி பெற்ற ஒரே வேட்பாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது செங்கோட்டையன் தான். வரலாற்று சாதனை படிச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். சோ இந்த தடவையும் தான் எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பதவியில தான் இருக்கணும், எம்எல்ஏ இல்ல, செங்கோட்டையன் எம்எல்ஏ இல்லப்பா அப்படின்ற ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே செங்கோட்டையன் இப்போ யார் பக்கம் போவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக பக்கம் தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே திமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. அப்பவே திமுக செங்கோட்டையன் அணுகுனதா ஒரு பேச்சு தகவல் இருக்கு. சோ இந்த தடவையும் செங்கோட்டையன் அவர்கள் திமுக பக்கம் தான் போவாரு அப்படின்ற ஒரு தகவலும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இதை எப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டு அப்பாவை சந்தித்து என்ன பண்றாரு, தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு வர்றாரு. தலைமைச் செயலகத்திலேயே அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்து ஆலோசனை பண்ணதாகவும் இங்க பேச்சுகள் இருக்கு. அதை தொடர்ந்து தன்னுடைய ஈரோடு மாவட்டத்துல அமைச்சரா இருக்கிறவர் முத்துசாமி அவரையும் சந்தித்து இங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தினதா ஒரு தகவல் இருக்கு. ஆல்ரெடி அதிமுக இப்ப இருக்கிறவங்க அங்க திமுக போயிட்டு இருந்திருக்காங்க. ஏற்கனவே அதிமுக இருந்தவங்க இப்ப திமுக போயிட்டு கொடி கட்டி பறந்திருக்கிறாங்க. சேகர் பாபா இருக்கட்டும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், முத்துசாமியா இருக்கட்டும், இன்னும் பலர் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அதிமுக இருந்து விலகி போயிட்டு இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்களா இருந்திருக்காங்க, கொடி கட்டி பறந்திருக்கிறாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பார் செங்கோட்டையன் அவர்கள். நம்ம திரும்பவும் அதிமுக போயிட்டு அடிமையா வாழ்றதை விட, தமிழக வெற்றி கழகம் என்ற தற்கொலை கூட்டத்தில் போய் நாமளும் தற்கொலை ஆகிறத விட, திமுக அப்படின்ற ஒரு கோட்டைக்குள்ள போயிட்டு திராவிடத்தை நம்ம உயர்த்தி பிடிச்சு இந்த கட்சியில கொடிகட்டி பறக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பதவிய அங்கீகாரத்தை அவர் விட்டு கொடுக்க கூடாது. ஒருவேளை எல்லாரும் சொல்லலாம் திமுக போனா 10ஓட 11 இருக்கலாம், ஆல்ரெடி அங்க ஃபுல்லா இருக்கு, அப்படிலாம் கிடையாது. உரியவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கிறது திமுக, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. அதனால செங்கோட்டையனை இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க நிலவுது. ஸோ அதனால செங்கோட்டையன் அவர்கள் தன்னை திமுக கூட இணைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னும் இங்க பேசப்படுது. ஸோ திமுகவா தாவேக்காவா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இப்போ ரொம்ப இதா இருக்கு. ஆனா தெளிவா ஒரு முடிவு எடுத்துருவார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு போய் ராஜினாமா பண்ணியிருக்காரு, நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் பர்த்டே. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அதை முன் வச்சு கூட முன்னாடியே இந்த சம்பவத்தை செஞ்சிருக்கலாம், அதாவது ராஜினாமா பண்ணிருக்கலாம். சோ அதனால நாளைக்கு உதயநிதியை பார்க்கறது, அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றது, அப்படியே தன்னை கட்சியில் இணைக்கிறது, இந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது செங்கோட்டையனுக்கு 3 ஆப்ஷன் தான் அவருக்கு முன்னாடி இருக்கு. ஒண்ணு, ஏன்னா இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு, இப்ப அவருக்கு 3 ஆப்ஷன் தான். ஒண்ணு, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேரணும், இல்ல திமுக பக்கம் போய் சேரணும். அப்படி இல்லையா ஓபிஎஸ் மாதிரி தனியா இவரு ராஜாரங்கம் பண்ணும். இப்போ செங்கோட்டையன் கிட்ட 3 ஆப்ஷன் தான். ராஜினாமா பண்ணிட்டாரு, இப்ப அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர் போறதுக்கு 3 ஆப்ஷன் தான். ஒண்ணு, தமிழக வெற்றி கழகத்துல போய் இணையணும், இல்ல திமுக கிட்ட போய் இணையணும். அப்படி இல்லையா ஓபிஎஸ் மாதிரி தனித்து நிக்கணும், எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தனித்து நிக்கணும். இந்த 3 ஆப்ஷன்ல தான் இவருக்கு இருக்குது. இது இவர் எந்த ஆப்ஷன் எடுக்க போறாரு, மேபி எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்துப்படி ஓபிஎஸ் மாதிரி இவர் இருக்க மாட்டாரு அப்படின்றதும் இங்க ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் ஓபிஎஸ் டீம் கூட போய் சேரலாம். ஓபிஎஸ் இப்ப தனியா புது கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டிசம்பர் 15ஆம் தேதி டெட் எண்ட் கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இந்த ஒருங்கிணைப்பு வரலன்னா அங்க நான் என்ன பண்ண போறேன், கட்சி ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வைத்தியலிங்கம் முதற்கொண்டு. ஒருவேளை இந்த விஷயமும் நடக்கலாம். ஓபிஎஸ் டீம் கூட இருந்து அதிமுக விசுவாசிப்பா, நானு என் உடம்புல ஓடுற ரத்தம் அதிமுக ரத்தம், நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு திமுகவும் வேணாம் தாவேக்காவும் வேணாம் அப்படின்னு ரேஞ்சில அங்கேயே போய் ஐக்கியமாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் வச்சு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து இவங்க அரசியல் செய்யணும், எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்ற ஒற்றை இலக்கு தான் இங்க செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா
என்னை யாரு என்ன மதிக்க தெரியல, எனக்கு என்னுடைய மதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல, நான் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் அவர் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். ஸோ அதனால இங்க திமுகவுக்கு போனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க இழப்பு தான். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாலும் இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இழப்பு தான். இல்லையா அதிமுகவிலேயே பல பிரிவுகளா இருக்கிற ஓபிஎஸ் பக்கம் போனாலும் அது பேரிழப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். ஆக மொத்த இங்க யாருக்கு சிதைவு ஜாஸ்தி, யாருக்கு பாதிப்பு ஜாஸ்தினா அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை. ஆக மொத்த இங்க செங்கோட்டையனுடைய கதை ரொம்ப பரபரப்பா இருக்கு. எதனா ஒரு முடிவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க சார். ஒன்னு திமுகவா இல்ல தாவேக்காவா இல்ல ஓ பன்னீர்செல்வமா, எந்த ஒரு விஷயத்துல நீங்க நிலைப்பாடுல இருக்கீங்க? உங்க கையில மைக்க நீட்டும் போதெல்லாம் ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு என்ன பண்றீங்க, போயிடுறீங்க, தெளிவான ஒரு பதில சொல்ல மாட்டீங்க அப்படின்றது தான் இங்க. ஆனா எல்லாரையும் ஒரு பரபரப்புலயே வச்சுட்டு இருக்காப்புல செங்கோட்டையன் அவர்கள். அவரு வெளியே வந்தாலே ஒரு பரபரப்பு தான், அவர் கார் ஏறினாலே ஒரு பரபரப்பு தான், அவரு மைக்கு முன்னாடி நின்னாலே ஒரு பரபரப்பு தான். இப்படி பரபரப்புலயே வச்சுட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. நாளைக்கு தெரிஞ்சிடும், அநேகமா நாளைக்கு தெரிஞ்சிடும் எந்த கட்சியில சேர போறாரா இல்லையா, எப்படி அவர் நிலைப்பாடு அப்படின்றத ஓப்பனா சொல்லுவாரு. பிரஸ் மீட் வச்சு சொல்லிடுவாரு. அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. கையோட திமுகல சேர போறாரா இல்ல தாவேக்கால சேர போறாரா இல்ல ஓபிஎஸ் டீம்ல இருக்க போறாரா, இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.